You are listening to Padeepz.com. அடுத்தது ஸ்பிக்மோமேனோமீட்டர். ஸ்பிக்மோமேனோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இட் இஸ் யூஸ் டு மெஷர் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகுது. இந்த ஸ்பிக்மோமேனோமீட்டருங்கிற வேர்டு வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆனது. ஸ்பிக்மஸ் அப்படின்னா பல்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இந்த சயின்டிஃபிக் டேர்ம் வந்து மேனோமீட்டர், பல்ஸ் மேனோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பிக்மோ மேனோமீட்டர் க்ரீக் வேர்ட்லேருந்து அரைஸ் ஆனது. க்ரீக் வேர்டு என்னது? ஸ்பிக்மஸ் அப்படிங்கிற க்ரீக் வேர்டு. ஆர்டீரியல் பிளட் ப்ரெஷர் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் ப்ரெஷர் விச் த பிளட் இஸ் எக்ஸர்ட்டிங் ஆன் த வால்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இன் விச் இட் ஃப்ளோஸ். கார்ட்லேருந்து பம்ப் ஆகிற பிளட் இந்த ஆர்ட்ரி மூலமாக தான் ப்ரெஷராக ஃப்ளோ ஆகும். இந்த ஆர்டீரியல் பிளட் ப்ரெஷர் வந்து கார்டியாக் சைக்கிள் மாறுறதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் மாறும். எஸ்பெஷலி இந்த கண்ட்ராக்ஷன் ஆஃப் த வென்ட்ரிக்கிள்ஸை பொறுத்து இந்த ப்ரெஷர், இந்த ஆர்ட்ரி, பிளட்டோட ப்ரெஷர் இந்த ஆர்ட்ரியும் மாறும். கார்டியாக் சைக்கிள்னால் என்னென்னா, இந்த cyclic sequence of changes that occurs during systole and diastole. The contraction phase systole, relaxation phase is diastole. இது ரெண்டும் நடக்கும்போது இந்த பிளட் ப்ரெஷரில் என்ன சேஞ்ச் நடக்குதோ அதை தான் நம்ம வந்து பல்ஸாக ஃபீல் பண்ணுறோம். சிஸ்டோல் இஸ் கன்ட்ராக்ஷன் அண்ட் diastole is relaxation. Systole is contraction, diastole is relaxation. Ventricular systole அப்படின்னா வென்ட்ரிக்கிள்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும்போது நடக்கக்கூடிய ப்ரெஷர். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ஃபோர்ஸஸ் பிளட் இன்டு த ஆர்டா. ஆர்டா தான் மெயின் ஆர்ட்ரி. லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் இருந்து ஆக்சினேட்டட் பிளட் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகணும். அப்போ அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் கண்ட்ராக்ட் ஆகும்போது ஆர்டாலேருந்து பிளட் ப்ரெஷர் ரைசஸ் அண்ட் இட் ரீச்சஸ் த பீக், ஹையஸ்ட் லெவலுக்கு போகுது. இதை என்ன சொல்கிறோம்? சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறோம். இதே மாதிரி வென்ட்ரிக்கல் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, ரிலாக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்? இந்த ப்ரெஷர் ஃபால்ஸ் டு த லோவஸ்ட் வேல்யூ. அதை என்ன சொல்கிறோம்? டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ பிளட் ப்ரெஷரில் ரெண்டு, சிஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர். வென்ட்ரிகுலார் கண்ட்ராக்ஷன் போது ஹையஸ்ட்டுக்கு போகிற ப்ரெஷர் சிஸ்டோலிக் ப்ரெஷர். வென்ட்ரிகுலார் ரிலாக்ஸேஷன் போது லோவஸ்ட் லெவலுக்கு வர்றது வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர். இது ரெண்டையும் இந்த ஸ்பிக்மோமேனோமீட்டர் மூலமாக மெஷர் பண்ண முடியும். இந்த பிளட் ப்ரெஷர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோர்ஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் த பிளட் தட் இஸ் பம்ப்டு இன் டு த blood vessel by the heart. Partly கொஞ்சம் வந்து by the contraction of the muscles of the arterioles. சின்ன ஆர்ட்ரி இருக்குல்ல, அதில் இருக்க மசில் கண்ட்ராக்ட் ஆகிறதாலையும் இந்த ப்ரெஷர் வருது. பிளட் ப்ரெஷர் வேரி ஆகும், சேஞ்ச் ஆகும். எப்போல்லாம்? டியூரிங் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், டியூரிங் anxiety, எமோஷன்ஸ் அண்ட் இன் ஸ்லீப். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், anxiety, எமோஷன் இப்போல்லாம் கூடும். டியூரிங் ஸ்லீப் இந்த பிளட் ப்ரெஷர் குறையும். ஆனால் தொடர்ந்து பிளட் ப்ரெஷர் ஹையராகவே இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் என்ன சொல்கிறோம்? ஹைப்பர் டென்ஷன். எக்ஸசைஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும், தூங்கிட்டு இருந்தாலும் இல்லாட்டியும் பிளட் ப்ரெஷர் ஹையாகவே இருந்துச்சுன்னா அது ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பர்சன் ஹேவிங் ஹைப்பர் டென்ஷன் ஹேவ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், ஹார்ட் அண்ட் கிட்னி ஃபெயிலியர், இன்னும் மற்ற ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் அவங்களுக்கு வரும். ஹார்ட் அட்டாக் வரலாம். ஸ்ட்ரோக்குன்னு என்னது? பிரெயினுக்கு வந்து இப்போ பேரலைட்டிக் அட்டாக் வரலாம். பிரெயினுக்கு போகிற பிளட் வெசலில் பிளாக்கேஜ் நடந்து ஸ்ட்ரோக் வரலாம். அதில் பேரலைட்டிஸ் வரலாம். ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், கிட்னியோட ஃபங்க்ஷன் ஃபெயிலியர் ஆகலாம். அடிஷ்னலாக ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வரலாம். அதனால் இந்த பிளட் ப்ரெஷரை வந்து மானிட்டர் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். Hypertension leads to other complications.
இந்த பிளட் ப்ரெஷரை எப்போ மெஷர் பண்ணோன்னா, எப்போ ஒரு பர்சன் வந்து ரிலாக்ஸ்டாகவும் ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்கிறாங்களோ அப்போ தான் இந்த பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணணும். அதுதான் சரியான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். அப்படி மெஷர் பண்ணும்போது நார்மல் பிளட் ப்ரெஷர் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா வேல்யூ என்னவாக இருக்குன்னா 120/80 mm/Hg. 120 எதை ரெஃபர் பண்ணுதுன்னா சிஸ்டோலிக் ப்ரெஷர், 80 எதை ரெஃபர் பண்ணுதுன்னா டயஸ்டோலிக் ப்ரெஷர். வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷன் போது 120 mmக்கு அந்த மீட்டரில் போகும், அதுதான் ஹையஸ்ட்டு, அது சிஸ்டோலிக் ப்ரெஷருங்கிறோம். வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸ் ஆகும்போது இது லோவஸ்ட்டுக்கு வரும் 80, அதுதான் டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ 120/80 mmHg இஸ் த நார்மல் பிளட் ப்ரெஷர். இந்த ஸ்பிக்மோமேனோமீட்டர்லேயே 2 டைப்ஸ் இருக்குது, மோனோமெட்ரிக் டைப் அண்ட் டிஜிட்டல் டைப். மோனோமெட்ரிக் டைப்பு பழசு, இந்த மெர்க்குரி மீட்டரை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறது. டிஜிட்டலில் வந்து அந்த ரீடிங் வந்து அப்படியே டிஜிட்டல் நம்பர்ஸாக தெரியும். அந்த மீட்டரில் போய் ரீட் பண்ணி அது தப்பாக கூட போகலாம், ஆனால் டிஜிட்டலில் வந்து கரெக்டாக இருக்கும். அது மாடர்ன் டைப். ஸோ 2 டைப் இருக்குது, மோனோமெட்ரிக் அண்ட் மாடர்ன் டைப். ஸ்பிக்மோமேனோமீட்டர் வச்சு என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம், டயக்னோஸ் பண்ணலாம்னா, it helps us to estimate the state of blood circulation and working of heart. ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இருக்கா, பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக நடந்துக்கிட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். இது அது மட்டும் இல்லை, இட் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு டயக்னோஸ் பேத்தலாஜிக்கல் கண்டிஷன் லைக் ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி, ஹைப்போடென்ஷன், லோ பிபி. இது ரெண்டையுமே நம்ம இது மூலமாக டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ hypertension or hypotension can be detected. State of blood circulation and working of heart can be also diagnosed. This is sphygmomanometer. You are listening to Padeepz.com.